மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. ஹாய் மம்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் மாவாரம் பூ இதோ வந்துட்டேன். ஆனா டெய்லி வர முடியாது, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பழக்க தோஸ்துக்காக இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எல்லாரும் என்ன பண்றீங்க? யாராவது இந்த ஆவாரம் பூ பேசும்போது இடையில வந்து டிஸ்டர்ப் பண்றது? யாராவது புதுசா இருக்கு? ஏய், வெள்ளிக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்ன தொல்லை பண்றியா? நீ ஒரு தைரியமான பச்சை கிளியா இருந்தா நாளைக்கு வாடி, இந்த பட்டையெல்லாம் புட்டாக்கி தின்றுவேன். அதிங்கொயல சொல்லிக்கிட்டே இருக்க, கீக்கி கீக்கின்னு இருக்க, புட்டாண்ட கிளிய ஓடிச்சு. பெரிய மனுஷங்க முன்னாடி பேரட்டெல்லாம் பேசவே கூடாது. இதுக்கப்புறம் இந்த ஏரியால அந்த பட்டு வரட்டும், புட்டு பானையில வச்சு அவிச்சிட வேண்டியதுதான். ஏசு போங்கிட்டு. ஐயோ அப்பா, why are you attack me? நானே ஒரு மொக்கல டொக்கல தான படிச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? ஐயோ, இந்த பூனை ஒண்ணு எம்பிட்டு துரத்துனால அணங்கவே தெரியாதுமா. எல்லாம் இந்த மருமகளை சொல்லணும். இந்த பூனை வரும்போதெல்லாம் இதுக்கு பால் ஊற்ற வேண்டியது. அப்புறம் எங்க இருந்து இந்த வீட்டை விட்டு போவோம்? வீட்டையே சுத்திக்கிட்டே கிடக்குமா. ஐயோ ஆமா, பெரிய பால் ஊத்திட்டாங்க, பதாம் பால் ஊத்திட்டாங்க. பால் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அலாசி பாலும் சொல்லி ஊத்தி என்ன ஏமாத்திட்டு என்னமோ பெருசா பதாம் பால் குட்ட மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்குதான் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு நினைச்சு அப்புறமா மனசு கேட்காம வந்துட்டா ஆவாரம் பூ. இதுக்கப்புறம் வரமாட்டேனே. ஆனா இப்ப உடனே எஞ்சி போக முடியல, கொஞ்சம் டயர்டா இருக்கேன். தூங்கி எஞ்சிட்டு அப்புறமா போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பாதாம் பால் இல்ல பார்பிக்யூ சிக்கன் செஞ்சு கூப்பிட்டா கூட இந்த ஆவாரம் பூ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டான். அது நம்ம தலை. வாங்க தலை, வாங்க. என்னமோ கையில வாங்கிட்டு வந்துட்டாரு, திங்கிறதுக்கா இருக்குமா? அரிசி மல்லிப்பூ. இன்னும் இந்த மல்லிப்பூ விடலையா? அவன் மாடுனா என்னெல்லாமோ பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கான். தலை என்னடா இன்னும் இந்த மல்லிப்பூவே குத்து லவ் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ. இல்லை பேராண்டி, என்னலே காலையில தானே வேலைக்கு போனேன், அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? இன்னும் மதிய சாப்பாடு நேரம் கூட ஆகலையே, அதுக்குள்ள என்னலே வந்துட்ட? ஐயோ, இப்ப இந்த அப்பத்தா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சரி, அவன் சொன்ன பொய்யவே இங்கேயும் மெயின்டைன் பண்ணிடலாம். அப்பதா அது வேலைக்கு தான் போனேன். ஆனா திடீர்னு எனக்கு வயிறு வலி வந்துருச்சு அப்பதா, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னது வயிறு வலியா? இல்லை காலையில போகையில நல்லா தினமில்ல போனேன். ஆமாப்பதா, நல்லா தான் போனேன். அதான் திடீர்னு வயிறு வலி வந்துருச்சுன்னு சொல்றேன்ல. திடீருண்டா? அது எப்படி திடீர்னு வயிறு வலி வரும்? எப்படி வரும்னு அவன்கிட்ட தான் கேட்கணும், அவன் தானே வர வச்சான். என்னது? ஐயோ, அது எப்படி வரும்னு யாருக்கு தெரியும் அப்பதா? அதான் திடீர்னு வந்துருச்சுன்னு சொல்றல. வயிறு வலின்னு சொல்லும் போது நான் வரேன்னு சொல்லிட்டா வரும். அது எப்படியோ வந்துருச்சு விடு. திடீர்னு ரொம்ப வயிறு வலிச்சது, அதான் வேலை செய்ய முடியல, வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப எனக்கு வயிறு வலி வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லலே. காலையில நல்ல போல வேலைக்கு போனவன் திடீர்னு வயிறு வலின்னு சொல்லி திரும்பி வந்திருக்கேன். அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோம்ல. நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், ஏற்கனவே வயிறு வலியில வந்திருக்கேன். இனி நீ கேட்டு கேட்டு எனக்கு தலைவலியும் வர வச்சிடாத. ஐயோ, நான் ஒன்னத்தையும் வர வைக்கல. சரி, வயிறு வலிண்டா உள்ள போய் நல்ல சுடு தண்ணியோ இல்ல ஜீரக தண்ணியோ மருமகிட்ட வச்சு கொடுக்க சொல்லு. அது வச்சு கொடுத்தாண்டா ஜீரக தண்ணி குடிச்சிட்டு பாடு, வயிறு வலி எல்லாம் சரியா போகும். சரி, என் வயிறு வலியை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ 1008 கேள்வி கேட்டு எனக்கு தலைவலி வர வைப்ப. அதனால சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்திருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்துல அம்மாச்சி வீட்டுக்கு போய் அங்க இரு, சாயந்தரமா வா. இது என்னம்மா இது? இவனுக்கு வயிறு வலிண்டா வந்ததும் வராததுமா நம்மள விரட்ட பாக்கான். இல்லையே, என்னமோ சரியில்லையே. சரிலே, நான் போய்க்கிறேன். அம்மா, அது என்னலே கையில தலைவலிக்கு மருந்தாக்கு? ஐயோ, இந்த அப்பத்தா கண்ணில் படாம கொண்டு போகணும்னு நினைச்சேன். கரெக்டா பாத்துருச்சா இந்த அப்பத்தா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னலே அது? என்னலே கையில? மல்லிப்பூன்னு தெரியுது, தெரிஞ்சும் என்னன்னு கேக்குது பத்தியா இந்த அப்பத்தா? அது ஒண்ணும் இல்ல அப்பத்தா, கையல் சாமிக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னா, அதான் வாங்கிட்டு வந்தேன். இலை இலை, அது பூ இல்ல புளியங்கான்னு கூட சொல்லலே, நான் நம்புறேன். ஆனா அதுக்குண்டு சாமிக்கு வாங்கிட்டு வந்தேன்ட்டு இந்த அப்பத்தா காதலியே பூச்சுத்தாதலே. கட்டுன்னு
பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போற. அதை என்னத்துக்குள்ள திருட்டுத்தனமா மறைக்க? பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போறேன்னு சொன்னா நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன்? எப்பத்தா அதான் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன அது என்ன நொன்னான்னு ஒரு கேள்வி வேற உனக்கு? கிளி அப்ப கேட்டாலும் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, பொண்டாட்டிக்கு தான் மல்லிப்பூ வாங்கிட்டு போறேன். அம்மா என் பொண்டாட்டி எங்க, அதை சொல்லு முதல்ல. ஐயோ, உன் பொண்டாட்டி என்ன நான் என்ன மடியிலேயே கட்டி வச்சிருக்கேன்? அவன் உள்ளதாமல இருப்பா, போய் பாரு. எங்க நீ போக விட்டா தானே? வீட்டுக்கு வந்தவன என்னமோ டிராபிக் போலீஸ் மாதிரி வாசலே நிக்க வச்சு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ, நான் எந்த கேள்வியும் கேட்கல இல்லே, போலே. அப்படி சொல்லிட்டு ஆளை விடு, நான் உள்ள போறேன். தயவு செஞ்சு சாயந்தரம் வரைக்கும் உள்ள மட்டும் வந்துடாத. அடியாத்தி, ஒரு பெத்த அப்பத்தாவை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான் பாருமா இவன். சரி சரி, போகட்டும் போகட்டும். நம்மளும் 10 மாசத்துல கொள்ளு பேரனோ பேத்தியோ வேணும்னு மருமவகிட்ட கண்டிஷன் போட்டிருக்கோம்ல. இதுக்காக தான் நம்ம பேரனும் பாவம் கிடைஞ்ச வயிறு வலினெல்லாம் போய் சொல்லி படாத பாடுபடுறான். போகட்டும் போகட்டும், 10 மாசத்துல பேரனோ பேத்தியோ வந்தா சேர்த்தான். பேரனோ பேத்தியோ வந்துச்சா மட்டும் அப்படியே பாதாம் பாலா ஊத்திடுவாங்க. மீனா சொன்னதெல்லாம் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. அவ சொன்னதும் சரிதானே. யாரா இருந்தாலும் சரி, அவங்க குடும்பம் அவங்கவுங்க குழந்தைங்கன்னு தானே பார்ப்பாங்க. பொண்டாட்டியோட தம்பி தங்கச்சி அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு செலவு பண்ணணும்னா அது யாரா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பண்ண மாட்டாங்க தானே. இல்ல கையல், உன் மேலதான் தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி தம்பி தங்கச்சியை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் உன்னோட லட்சியமா இருந்துச்சு. அம்மா நம்மள எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க? அவங்க காலத்துக்கு அப்புறம் தம்பியும் தங்கச்சியும் நான் பாத்துக்குவேங்கிற நம்பிக்கையில தானே. சக்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் டிங்குவையும் படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளாக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிற குறிக்கோளோட தான் இருந்தேன். சக்திக்கும் எனக்கும் நடந்த கல்யாணமே நான் எதிர்பார்க்காம நடந்த கல்யாணம் தான். அதுக்கப்புறம் கூட டிங்குக்காக தான் சக்தியவே நான் ஒதுக்கி வச்சேன். ஆனா அப்புறம் அவரு டிங்குவையும் படிக்க வைக்கிறேன், அவங்கள சொந்த தம்பி தங்கச்சி மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் திரும்பி அவர் கூட வாழலாங்கிற முடிவெடுத்தேன். ஆனா யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அடுத்தவங்க விஷயங்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்றத என் கையில் யோசிக்காம விட்டேன். இப்ப மீனா சொல்லும் போதுதான் அது நம்ம புத்திக்கே எட்டுது. நம்மள படிக்க வைக்கிறதுக்கே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ டிங்குவை படிக்க வைக்கிறதுக்கும் பாவம் அவங்களே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் சக்தி என்ன சொன்னாரு? நீ உன் இஷ்டம் போல வேலைக்கு போ கையல், உன் தம்பியும் தங்கச்சியும் படிக்க வைய, உன்னை யாரு வேண்டான்னு சொல்ல போறா, நானும் கூட சேர்ந்து அவங்கள பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கே ஏகப்பட்ட பிரச்சனை, வேலை கிடைக்கலங்கிற டென்ஷன்ல நானும் எனக்குன்னு ஒரு வேலையை தேடணுங்கிறதையே யோசிக்காம விட்டுட்டேன். இப்பதான் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுல, அவரும் வேலைக்கு போறாரு. இதுக்கப்புறம் நானும் ஒரு நல்ல வேலைக்கு போய் என் தம்பி தங்கச்சியை நான் தான் படிக்க வைக்கணும். நீ சொன்ன மாதிரி இப்போ குழந்தை அதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா அப்புறம் நம்மளாலையும் வேலைக்கு போக முடியாது. அப்புறம் குழந்தை வந்துட்டா சக்தியும் அந்த குழந்தைக்காக தான் பாப்பாரு. அப்புறம் டிங்குவை படிக்க வைக்கணும்னாலாம் சக்தியும் நினைக்க மாட்டாரு. அதனால இப்போதைக்கு குழந்தையெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அப்புறம் டிங்குவை படிக்க வைக்கணும். அவங்களோட படிப்பு செலவு, அவங்களோட வாழ்க்கைக்கு உண்டானதையெல்லாம் அவங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்குன்னு ஒரு குழந்தைய பத்தி யோசிக்கணும். ஆனா குழந்தை விஷயத்துல சக்தியும் ரொம்ப ஆசையோட இருக்காரு. அப்பத்தாவும் எப்ப பேர குழந்தை வரும்னு ஆசையோட இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்றது? இதெல்லாம் சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்ல. எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்? யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். டிங்குவை நல்லபடியா படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு நம்ம முடிவு பண்றோமோ அப்ப நம்ம குழந்தை பெத்துக்கிட்டா போதும். அது வரைக்கும் குழந்தைய பத்தி யோசிக்கவே கூடாது. அட, நம்ம வருவோம்னு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி புலி ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி உட்காந்துருக்கு. ரூம்குள்ள வந்து நிக்கிறோம், கொஞ்சம் கூட நம்மள கண்டுக்காம அப்படி என்ன புலி ஆழ்ந்த சிந்தனையில இருக்குன்னு தெரியலையே. அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? என்னாச்சு இந்த புலிக்கு? மியாவ். என்ன இவ பூனை மாதிரி கத்துறோம், அது கூட கேட்காத மாதிரி உட்கார்ந்துருக்கா. அப்படி என்னத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கா? ஏ கையல். சக்தி, வாங்க சக்தி, எப்ப வந்தீங்க? நான் வந்து 25 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் ரூமுக்குள்ள வந்தது கூட தெரியாம அப்படி என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணுல சக்தி, சும்மாதான். சரி, நீங்க இப்ப காலையில தான ஆபீஸ் போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க? அது ஒண்ணுல கையல், சும்மாதான். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் இன்னைக்கு லீவ் போட்டு வந்துட்டேன். பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு லீவ் போட்டு வந்துட்டீங்களா? என்ன சக்தி, எப்பவுமே வீட்ல என்ன பார்த்துட்டே தானே இருக்கீங்க, அதுக்கு எதுக்கு ஆபீஸ்க்குலாம் லீவ் போட்டு வந்திருக்கீங்க? ஏய், இது என்னடி கேள்வி? புருஷன் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்துட்டானா நம்மளுக்காக லீவ் போட்டு வந்துட்டாரேன்னு சந்தோஷப்படாம ஏன் வந்திருக்கீங்கன்னு கேக்குற? ஐயோ, அப்படி கேட்கல சக்தி. இப்பதானே ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள இதுக்கு தேவையில்லாம லீவ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் சக்தி சொன்னேன்.
இது தேவையில்லாத லீவுன்னு யார் சொன்னா? இது ரொம்ப ரொம்ப தேவையான லீவு கையல். வாழ்க்கைக்கு வேலை எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் நான் இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். என்ன சக்தி சொல்றீங்க? வாழ்க்கைக்கு வேலையை விட அப்படி என்ன சக்தி முக்கியமான விஷயம்? வாழ்க்கைக்கு வேலை முக்கியம்தான் கையல். ஆனா அந்த வேலை செய்யணுங்கிற ஆர்வம் வரணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் குழந்தை. நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கணும், குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், அந்த குழந்தையோட வாழ்க்கைக்காகவாவது நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் வரும் கையல். இப்ப சொல்லு, வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் வரணும்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? சக்தி, என்னடி முழிக்கிற? வாழ்க்கையில நம்ம தளராம ஓடணும்னா அதுக்கு ஒரு உந்துதல் வேணும். அந்த உந்துதல் தான் நம்ம குழந்தைங்க. இப்போ நம்ம மட்டும் இருக்கோம்னு வச்சுக்கோயேன், நமக்கு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், ஓடணுங்கிற எண்ணம் வராது கையல். எதையாவது பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படிதான் தோணும். ஆனா இப்ப நமக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த குழந்தைங்களுக்காகவாவது நம்ம கஷ்டப்படணும், வேலை செய்யணும், ஓடணுங்கிற எண்ணம் வரும். அதுக்குதான் சொல்றேன், இப்ப வேலை கிடைச்சிருச்சு, இருந்தாலும் ஆர்வமா வேலை செய்யணும்னா அதுக்கு எனக்கு ஒரு உந்துதல் வேணும்ல, அதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். என்னடி பாக்குற, இன்னும் புரியலையா? அதான் நான் சொன்னனே 10 மாசத்துல குட்டி சக்தியை ரெடி பண்றேன்னு, அதுக்காக தான் இப்ப வந்திருக்கேன். அதுக்காக தான் இப்ப என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. சக்தி அது என்ன கையல், நைட்டுனா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி பட்ட பகல்லையே மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துட்டாரேன்னு யோசிக்கிறியா? காதலுக்கு என்ன கையல், நைட்டு பகல் எல்லாமே ஒண்ணுதான் கையல். பாது கையல், சீக்கிரமே குட்டி சக்தி வரணும். நம்ம இப்படி ராத்திரி பகல் எல்லாம் பார்க்காம வேலை செஞ்சாதான் சீக்கிரம் குட்டி சக்தியை கொண்டு வர முடியும். நான் சொன்னா நீ நம்ப மாட்ட கையல், நம்ம பையன் இருக்கானே அதான் குட்டி சக்தி, அவன் நைட் ஆச்சுன்னா தூக்கத்துல கனவுல வந்து அப்பா அப்பா நீ என்னப்பா இவ்ளோ ஸ்லோவா இருக்க, சீக்கிரமா என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வாப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நானும் டே மகனே, நீ ஒன்னும் கவலைப்படாதடா, சீக்கிரமா நான் இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்துடுறேன்டான்னு வாக்கு கொடுத்துட்டேன் கையல். அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? குட்டி சக்தியை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போறோம். என்ன கையல், ஆரம்பிக்கலாமா? சக்தி அது வந்து என்னடி வந்து போயின்னு? ஓ, என்ன பகல்னு பாக்குறியா? அதனால என்ன கையல், நம்ம ரூம்ல தானே இருக்கோம். இப்ப இந்த ரூம்குள்ள இருக்கும்போது இப்ப என்ன ராத்திரின்னு தெரியுதா இல்ல பகல்னு தெரியுதா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கையல். இல்ல சக்தி, அதுக்கு இல்ல. வேற என்ன கையல்? ஓ, அப்பத்தா இருப்பாங்கன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. அப்பத்தா கிட்ட அங்க அம்மாச்சி வீட்டுல போய் இருக்க சொல்லியிருக்கேன். இந்நேரத்துக்கு அப்பத்தா அம்மாச்சி வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ வீட்டுல உன்னையும் என்னையும் தவிர யாரும் இல்ல. அப்பத்தா சாயந்தரம் தான் வரும். சாயந்தரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. என்ன கையல், மல்லிப்பூவை தலையில வச்சுக்கிறியா இல்ல எப்பவும் போல பெட்லயே போட்டுடலாமா? ஐயோ சக்தி, கொஞ்சம் இருங்க சக்தி. ஏய், என்னடி கொஞ்சம் இருக்கணும்? நானே லீவ் போட்டு எவ்வளவு ஆர்வமா வந்திருக்கேன், நீ என்னடானா ஒரு ஆர்வமும் இல்லாம இருங்க பொறுங்கன்னு இருக்க. சக்தி அது இப்போ இதெல்லாம் வேண்டாம் சக்தி. வேண்டாமா? ஏய், இதுக்காக தாண்டி லீவ் போட்டு வந்திருக்கேன். அம்மா இப்ப எதுக்கு வேண்டாங்கிற? ஓ, புரிஞ்சு போச்சு. நைட்டுனா இருட்டா இருக்கும், அதனால பயமா இருக்காது உனக்கு. இப்போ பகல்ல வெளிச்சமா இருக்கிறதுனால பயமா இருக்கும்னு யோசிக்கிறியா? ஏ லூசு, இப்ப என்ன, இந்த ரூம் இருட்டாகணும் அவ்வளவுதானே? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா இருட்டாயிர போகுது. இல்ல அது பத்தாது, இன்னும் இருட்டாகணும்னா கண்ணை நல்லா இறுக்கமா மூடிக்க, அப்போ நல்லா இருட்டாயிரும். அப்போ உனக்கு பயம் போயிடும்ல. என்ன ஓகே தானே? ஐயோ சக்தி, அது இல்ல சக்தி, இப்போ இதெல்லாம் வேணாம் சக்தி. ஏன் கையல், இப்ப ஏன் வேணாங்கிற? ஐயோ கோவப்படுறாரே, இப்ப இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? இவர் வேற வரும்போதே குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. இப்ப வேற நான் குழந்தையெல்லாம் வேண்டாம், அதனால இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னா இன்னும் அதிகமா கோவப்படுவாரே. இல்ல இப்ப குழந்தை வேண்டாம்னு சொன்னா ரொம்ப கோவப்படுவாரு. குழந்தை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு வேற எதையாவது சொல்லி இப்படி எல்லாம் வேண்டாம்னு சொல்லி சமாளிச்சிடலாம், அப்புறமா பாத்துக்கலாம். சொல்லு கையல், ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு கேட்டேன். அது வந்து சக்தி, அது இப்போ இப்படி எல்லாம் பண்ண முடியாது சக்தி. பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? ஐயோ என்ன சக்தி, நீங்க ஒரு பொண்ணு இந்த டைம்ல இப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றேன், அது என்ன எதுன்னு இப்படி துருவி துருவி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏ கையல், அதுவா? ஆமா சக்தி, அதான் இன்னும் 5 நாளைக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சக்தி. ஐயோ, என்ன கையல் நீ இப்படி சொல்லிட்ட? ச்சே, எவ்வளோ ஆசையா லீவ் போட்டு வந்தேன் தெரியுமா? ஆசாசியா மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்தேன்.
எல்லாம் வேஸ்ட். இப்ப இந்த மல்லிப்பூ என்ன பண்றது? அப்பத்தா கிட்ட சும்மா சமாளிக்கிறதுக்காக தான் சாமிக்குன்னு சொன்னேன். கடைசியில உண்மையாவே சாமிக்கு தான் போடணும் போல. இன்னைக்கு லீவ் போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சே கையல். ச்சே, ஆனதே ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு ஆயிருந்திருக்க கூடாது. ஏய், ஒரு நிமிஷம் இரு. உண்மையாவே இன்னைக்கு உனக்கு அதுவா? ஆமா சக்தி, ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏய், பொய் சொல்லாதடி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பதான் உன்னை கோயிலுக்கு வான்னு கூப்பிடும்போது, இல்ல நான் தலை குளிச்சிருக்கேன், என்னால கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். சக்தி, அது வந்து ஏய், எதுக்கு இப்ப என்கிட்ட பொய் சொன்ன? சொல்லு கையல். இப்போ உனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அது போன வாரமே முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இப்ப அதுன்னு பொய் சொன்னேன்? நான் ஒருக்கு இருக்கேன். போன வாரமே இது உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு எனக்கும் தெரியும். அது கூட ஞாபகம் இல்லாம இப்ப நீ சொன்னதும் அப்படியான்னு சொல்லி நம்புறேன் பாரு. சொல்லுடி, இப்ப எதுக்கு அதுன்னு என்கிட்ட பொய் சொன்ன? சக்தி, ப்ளீஸ் சக்தி, கோவப்படாதீங்க சக்தி. சரி, கோவப்படாம கேக்குறேன். இப்ப எதுக்காக அப்படின்னு பொய் சொன்ன? அத மட்டும் எனக்கு சொல்லு. சக்தி, அது வந்து எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்துச்சு சக்தி, அதனாலதான். தலைவலின்னா தலைவலின்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்காக அதுன்னு பொய் சொன்ன? சக்தி, அது வந்து. சொல்லு கையல். தலைவலிச்சதுன்னா தலைவலிக்குது சக்தின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக எனக்கு அது 5 நாளைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு எதுக்காக சொன்ன? சக்தி, அது வந்து தலைவலின்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதான் அதுன்னு சொன்னாதானே நீங்க அப்படியெல்லாம் பண்ணாம இருப்பீங்க. அதனாலதான் அப்படி சொன்ன சக்தி. என்னடி சொன்ன? தலைவலினா நான் ஒத்துக்க மாட்டேனா? ஏண்டி, தலைவலின்னு சொன்னா கூட இல்ல வா நான் கூப்பிடுவேனா? அப்படிப்பட்டவனாடி நானு? இல்ல இன்னை வரைக்கும் அப்படி என்னைக்காவது உனக்கு தலைவலி உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்ப கூட இல்ல நீ என் கூட வந்தே ஆகணும்னு சொல்லி உன் கையை பிடிச்செடுத்து கட்டாயமா நான் ஏதாவது பண்ணிருக்கனா? இல்ல சக்தி, அது. இல்ல அப்புறம் எதுக்கடி அப்படி நினைச்ச? தலைவலிக்குதுன்னு சொன்னா கூட இல்ல நீ என் கூட அப்படியெல்லாம் இருந்துதான் ஆகணும்னு சொல்ற அளவுக்கு என்ன அவ்வளவு சீப்பானவன் நினைச்சியாடி? இல்ல சக்தி, நான் அப்படியெல்லாம் நினைக்கல சக்தி. அப்புறம் என்ன எதுக்கடி அப்படி சொன்ன? சக்தி, சொல்லு கையால். எனக்கு எப்படி நீ அவ்வளவு கேவலமா நினைச்ச? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஒரே சத்தமும் சண்டையுமா இருக்கு? என்னத்துக்கு இவன் இப்படி கத்திட்டு கிடக்கான்? கிளி பேராண்டி, என்னத்துக்கு இப்படி கிடந்து கத்திட்டு கிடக்க? அது அப்பதா ஒண்ணும் இல்ல அப்பதா. ஒண்ணும் இல்லையா? எலே, நான் சரி பாத்திரம் கொஞ்சம் கிடைக்க அது கழுவி வச்சுப்புட்டு சிம்ரன் வீட்டுக்கு போவோம்னு இருந்தேன். அதுக்குள்ள என்னடாண்டா இங்க ஒரே சத்தமும் சண்டையுமா போட்டுக்கிட்டு கிடைக்கீங்களேன்னு உள்ள வந்தோம்லே. நீ கத்துற கத்து அங்க அடுக்கல வரைக்கும் கேக்குது. என்னத்துக்குள்ள இந்த பிடிக்கிட்ட கத்திட்டு கிடக்க? ஐயோ அப்பதா, அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றல்ல. ஒன்றும் இல்லையா? நான் தான் ஏதோ சண்டைன்ட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேனோ? சரி சரிலே, ஏதோ தெரியாம வந்துட்டோம்லே. கதவை பூட்டிக்கலே, நான் சிம்ரன் வீட்டுக்கு போறேன். அப்பதா இரு. நீ சிம்ரன் வீட்டுக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு. நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ வீட்லயே இரு. வேலையா? எலே, இப்பதான் ஏதோ வயிறு வலி லீவ் போட்டு வந்தோம்னு சொன்ன. வயிறு வலியெல்லாம் சரியா போச்சு. முக்கியமான வேலைன்னு இப்பதான் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. நான் கிளம்புறேன். சரிலே. அப்புறம் உன் மருமகளுக்கு என்னமோ தலைவலியாமா, அதுக்கு மருந்து ஏதாவது செஞ்சு கொடு. நான் வரேன். சக்தி, என்னச்சி மருமவளே, தலைவலியா? அது சரி, தலைவலி வராம என்ன செய்யும்? இந்த ராத்திரி நேரத்துல தலையில தண்ணி ஊத்தாதட்டின்னு சொல்லிக்கிட்டே கிடப்பேன். கேப்பியா? அப்பதான் ராத்திரியில போய் தலைக்கு குளிச்சுட்டு கிடப்பேன். அதனாலதான் இப்படி அடிக்கடி தலைவலி வருது. சரி இரு, சுக்கு மல்லி துளசி எல்லாம் போட்டு நல்லா காப்பி வச்சு கொண்டாரேன். அதை குடி. அப்புறம் கொஞ்சோண்டு ஆவி பிடிச்சிட்டு படுத்தீங்கன்னா தலைவலி எல்லாம் சரியா போகும். இருமா, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் படுத்துக்க. ஐயோ சக்தி வேற கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. சக்தியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ?